ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். நம்ம வந்து இந்த லேர்னிங் தியரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் ஜான் பியாஜெட் வந்து போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜெரோம் ப்ரூனர் பற்றி பார்க்க போகிறோம். ஜெரோம் ப்ரூனர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லேர்னிங் பை ஆக்டிவ் டிஸ்கவரி. குழந்தைங்கள அவங்களாவே டிஸ்கவர் பண்ண விடுங்க, அவங்களே எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜெரோம் ப்ரூனர். ஸோ ஒரு டாப்பிக்கில் வந்து நடுவில் இருந்து ஆரம்பித்து சின்னதாக ஆரம்பித்து பெருசாக போக போக பெருசாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்கிற பேர் தான் ஸ்பைரல் கரிக்குலம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு டாப்பிக்கில் சென்டர்லேருந்து சின்னதாக ஆரம்பித்து போக போக பெருசாக சொல்லிக் கொடுங்க, குழந்தைங்கள அவங்களா டிஸ்கவர் பண்ண விடுங்க, அவங்களே எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க அப்படின்னு தான் இவர் சொல்கிறாரு. இவரோட தியரிக்கு இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் வந்து என்ன, கீவேர்ட்ஸ் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவிட்டிசம், இன்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக், இதெல்லாம் இவரோட கீவேர்ட்ஸு. இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஜெரோம் ப்ரூனர் நம்ம எழுதணும். ஸோ என்கரேஜ், இது வந்து ஸ்கூலில் வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா, சயின்ஸ் லேப்ஸ் ஃபார் டிஸ்கவரிக்கு சயின்ஸ் லேப்ஸ் இருக்குது. ஹையர் லெவல் டாபிக்ஸை ரீவிசிட் பண்ண வைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேவா, அதை ரீவிசிட் பண்ண வச்சா அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து டேவிட் ஆசிபிள் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேவிட் ஆசிபிள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அட்வான்ஸ் ஆர்கனைசர்ஸ் பற்றி சொல்கிறாரு. நியூ நாலேஜ் லிங்க்ஸ் டு ப்ரியர் நாலேஜ். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை வச்சு புது விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. ஏற்கனவே சில விஷயங்கள் வந்து தெரியும், அதை வச்சுக்கிட்டே புது விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. இது தான் நம்ம வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி தானே. இப்போ வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் சப்ட்ராக்ஷன் சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து ஹையர் கிளாஸஸில் அதை வச்சே தான் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் அதை வச்சே தான் வந்து அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி வரைக்கும் எல்லாமே போகும். இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் வரைக்கும் எல்லாமே வந்து முன்னாடி இருக்கிற நாலேஜ் வச்சு தான் வந்து போகும். ஸோ இதை தான் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, டேவிட் ஆசிபிள் வந்து சொல்கிறாரு. இவர் ரூட் மெமரைசேஷனுக்கு நோ சொல்கிறாரு. மீனிங்ஃபுல் லேர்னிங் தான் கண்டிப்பாக படிக்கணும், ரூட் மெமரைசேஷன் பண்ணவே கூடாதுன்னு இவர் வந்து சொல்கிறார். யூஸ் அட்வான்ஸ் ஆர்கனைசர்ஸ் பிஃபோர் லெசன்ஸு. கான்செப்ட் மேப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், கம்பேரேட்டிவ் சார்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கூலில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏற்கனவே இருக்க நாலேஜ் வச்சு புது நாலேஜை சொல்லிக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து யூரி ப்ரான்ஃபெர்ப்ரினர். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரி வந்து பற்றி சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இவரை வந்து பார்த்துக்கோங்க. எக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரி வந்து சொல்லியிருக்காரு. சைல்டு ஷேப்டு பை மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ். சைல்டு வந்து மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ் மூலமாக ஷேப் பண்ணப்படுறாங்க. ஓகேவா, ஸோ என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் லேர்னிங். இந்த சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலை வச்சு தான் ஒரு குழந்தையோட லேர்னிங் வந்து இருக்குது. இன்வால்வ் ஃபேமிலி, பியர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி இன் எஜுகேஷன். ஸோ அதை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபேமிலி, பியர்ஸ், கம்யூனிட்டி எல்லாத்தையும் நம்ம எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வரணும். பேரண்ட் டீச்சர்ஸும் கோஆப்ரேஷனாக இருக்கணும். கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்னா நம்ம வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து இவரோட தியரியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான் குழந்தைங்களோட லேர்னிங் இருக்கும். ஒரு குழந்தையோட என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையும் அதே மாதிரி தான் இருப்பான். ஸோ அவனை வந்து நம்ம வந்து ஸ்கூலில் இருக்கிற என்விரான்மெண்ட் வச்சு தான் அந்த குழந்தைய வந்து கரெக்டாக வளர்க்க முடியும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்கள்.